தமிழ் தாய் வாழ்த்துக்காக உங்கள் அனைவரையும் எழுந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
வரலாம். இந்த பாடலை பாடியவர் வந்து ஜோசப் ஜோஷிப். இவர் வந்து சகலகலாவில் பாடுவாரு, நடிப்பாரு, வேற என்ன பட்டிமன்ற பேச்சாளர். வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு பட்டிமன்ற பேச்சாளர். வேற என்னெல்லாம் செய்வீங்க? என்ன ஒரு தன்னடக்கம். ஆமா, நம்ம பத்தி நம்ம தான் பெருமையா பேசுவோம். உங்ககிட்ட கேள்வி என்ன சத்து கொஞ்சம் மாற்றி கேட்கிறேன். நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? இல்ல, இது வாசிக்கிறீங்க, பாடுறீங்க, நடிக்கிறீங்க, பேச்சாளரா இருக்கீங்க. பள்ளியில கல்வியிலயும் வந்து நீங்க தான் ரொம்ப டாப்பர்னு சொன்னாங்க, சிறந்து விளங்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு தெரியாத விஷயம் வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா யாரும் எல்லாத்தையும் கற்கல. நம்ம வாழ்க்கையில கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. கேட்டுக்கங்க. நன்றி 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 நன்றி. இவருக்கான அறிமுகம் நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வேளையில வந்து இந்த மாதம் வந்து சிலையில வந்து தமிழ் மொழி மாதமும் அனுசரிக்கப்படுது. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த வருடத்தோட கருப்பொருள் இளமை. அந்த இளமையை பறைசாற்றுற மாதிரி ஒரு இளைஞன் பல்முகம் சகலகலா வல்லவர் அவரை அறிமுகப்படுத்தினதிலே சிங்கப்பூர் இந்திய சங்கம் ரொம்பவும் பெருமைப்படுது. நன்றி. இப்போ